சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். இன்றைய புக் ரிவ்யூ பகுதியில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் என்னவென்று சொன்னால், லஜ்ஜா தஸ்லிமா நஸ்ரின், சர்ச்சைக்குரிய எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரின் எழுதிய லஜ்ஜா த ஷேம், வெட்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உள்ள புத்தகம். இந்த புக் ரிவ்யூ பகுதியில் நாம் ரிவ்யூ பண்ணக்கூடிய புத்தகங்கள், நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் படிக்காதீங்க, படிக்கக்கூடாது, இது முழுக்க முழுக்க பொய், அப்படிப்பட்ட புத்தகத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த வகையில் படிக்கக்கூடாத புத்தகத்தில் முதல் வரிசையாக அந்த புத்தகம், இந்த லஜ்ஜாங்கிற புத்தகத்தை இங்கே படிக்காதீங்க, விமர்சன கண்ணோட்டத்தில் படிங்க. ஆனால் இது ஒரு புனைவு புத்தகம். இதை சொன்னதுனால பார்த்தீங்களா, இவர் தஸ்லிமா நஸ்ரினுக்கு எதிரான ஆள், இவர் மத அடிப்படைவாதின்னு கூட ஒரு சில ஆட்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம நேர்மையான முறையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், அணுகிறோம். முதல்ல அந்த லஜ்ஜா புத்தகத்துக்குள்ளே வர முன்னாடி இதை எழுதிய தஸ்லிமா நஸ்ரின் அவர் யார் என்பதை சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்வோம். தஸ்லிமா நஸ்ரினை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் பங்களாதேஷில் பிறந்தார் 1962. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தாலும் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறேன், இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறேன்னு சொன்னார். நான் ஒரு ஆத்திஸ்ட், நான் இறை மறுப்பாளன் அப்படிங்கிற விஷயத்தை பிரகடனப்படுத்தினார். நான் தற்போது நேர்முக சுதந்திரவாதி மற்றும் அகத்தமிழா, அதாவது எக்ஸைல்டு செக்குலர் இன்டலெக்சுவல் என்று தன்னைத்தானே என்ன செஞ்சிட்டார், அவர் பிரகடனப்படுத்தி கொண்டார். அவர் ஒரு மருத்துவராக இருந்திருக்கார், ஒரு கவிஞர் கூட, நல்ல ஒரு கட்டுரையாளர். ஆனால் அதே நேரத்தில் ஃபெமினிஸ்ட், பெண்களுடைய விடுதலையை பற்றி அதிகமான ஆராய்வு பண்ணுறேன்னு சொல்லி போய் தான் இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியே செய்தார். அதுபோல் அவர் அத்திஸ்ட், மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று அவர் தன்னைத்தானே அவர் பிரகடனப்படுத்தி கொண்டார். இவர் முக்கியமாக எழுதக்கூடிய எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்னா, சர்ச்சைக்குரிய எழுத்துக்களாக தான் இருக்கும். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை ரொம்ப மட்டப்படுத்தி அங்கே பெண் உரிமைலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவார். இந்த லஜ்ஜா புத்தகம் கூட 1993 எழுதுகிறார். அப்போ இந்தியாவே மிகப்பெரிய மத கலவரங்களால் பாதிக்கப்பட்ட டைம். 1992 டிசம்பர் 6 அன்னைக்கு இந்துத்துவவாதிகளால் பாபரி பள்ளிவாசல் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு இரத்த களரி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இவர் என்ன செய்கிறாரு, 1993 இந்த புத்தகத்தை எழுதுகிறாரு. பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஏன் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கீங்க, இல்லாத புள்ளதெல்லாம் சொல்லி அங்கே பங்களாதேஷில் இந்து ஃபேமிலிக்கு 13 நாட்கள் கொடுமை நடந்ததாக, டே 1 டே 2 டே 3 எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தில் கொடுமை நடந்ததாகவும் மிகப்பெரிய துயரங்களுக்கு ஒரு இந்து குடும்பம் அங்கே சந்தித்ததாகவும் கற்பனையில் இவர் எழுதியிருந்தார். இந்த கற்பனையால் எழுதப்பட்ட அந்த புத்தகம் பங்களாதேஷுடைய இந்து விரோத நடவடிக்கைகள்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக, குறிப்பாக தஸ்லிமா நஸ்ரினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சல்மான் ருஷ்டி, அவர் இது போன்ற தஸ்லிமா நஸ்ரினுடைய அண்ணனை வச்சு கொடுங்களேன், அவரால் புகழப்பட்ட அந்த புத்தகம் தான் இது. நிறைய இடங்களுக்கு அவங்கள என்ன செஞ்சாங்க, இந்துத்துவாதிலாம் தூக்கி சுமந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் தஸ்லிமா நஸ்ரினுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. பல நாடுகளை, போலண்டு போன்ற பல நாடுகளை சுற்றி கொண்டு வந்தார். இப்போ டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக இவருடைய எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அதர்மம் எழுவர். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சகோதரத்துவமான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சமத்துவம் இருக்கிறது. ஆண் பெண்ங்கிற அங்கே பாகுபாடெல்லாம் அங்கே பிரித்து பார்க்க மாட்டாங்க. மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இங்கே வர்க்க பேதம் இல்லை, நிறத்தால், மொழியால், இனத்தால் பாகுபாடு கிடையாது என்று இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் சிலாகித்து சொல்லக்கூடிய நேரத்தில், இன்னும் சொல்லப்போனால் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலீஜன் இன் யூகே, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலீஜன் இன் யூஎஸ் என்று சொல்லி இஸ்லாத்தை புகழக்கூடிய அளவுக்கு அங்கெல்லாம் மிக அதிகமான ஆய்வு செய்யப்பட்டு மார்க்கம் இஸ்லாம் என்று லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாம் தழுவி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பெண்மணி நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறேன் என்று இந்த லஜ்ஜா ஷேம் என்று, அது எப்படி நடந்த சம்பவத்தை சொல்லலை, ஒரு நாவலை புனைந்திருக்கிறார். இந்த நாவல் ஒரு இந்து குடும்பம் பங்களாதேஷில் மத அடிப்படையில் எப்படி ஒடுக்கப்படுகிறது எதை சொல்கிறாரு. எங்கே ஒடுக்கப்பட்டிருக்கு, இஸ்லாத்தை பின்பற்றாத நிறைய மக்கள் இன்னும் பங்களாதேஷில் இருக்கிறாங்களே. அப்போ அவங்க இப்போ கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவத்தை அப்படி புரட்டி திருத்தி நீங்கள் நாவல் புனைந்தீங்க என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இவருக்கு மீது என்ன செஞ்சாங்கன்னா, சில விவரம் தெரியாத இஸ்லாமிய அமைப்புகள் ஃபத்வா கொடுத்தாங்க. யார் தஸ்லிமா நஸ்ரினை
அவரை கொல்லணும், அவர் தலையை கொண்டு வரணும்னு. அதெல்லாம் இஸ்லாம் சொல்லவும் இல்லை. அது நம்ம முஸ்லீம்கள் யாரும் அதை அப்படி என்ன செய்யலை, அதை அங்கீகரிக்கவும் இல்லை. உடனே பார்த்தீங்களா தஸ்லீமா நஸ்ரின் உயிருக்கு ஆபத்து, நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம் என்று இந்துத்துவ தீவிரவாதிகள் என்ன செஞ்சாங்க, இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள்லாம் இவரை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு சென்றார்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா லஜ்ஜா நாவலுக்கு பிறகு அவருக்கு ஈரானி ஸ்டைலில் ஃபத்வா கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் இங்கே எழுதப்பட்டது. 1994 பங்களாதேஷ் அரசு அவரது மீது மத உணர்வுகளை புண்படுத்திய வழக்கு பதிந்துச்சு. அப்போ உன் மேலே ஒரு வழக்கு பதின்னு சொன்னால் அந்த வழக்குக்கு சம்மந்தமான அந்த புத்தகம் இருக்குன்னா ஒரு எழுத்தாளர் என்ன செய்ய வேண்டும், அந்த வழக்கை சந்தித்திருக்க வேண்டும். நான் உண்மையைத்தான் எழுதியிருக்கிறேன், பங்களாதேஷில் இப்படிப்பட்ட கொடுமை நடக்குது என்று அவர் வழக்கை நேரடியாக சந்தித்திருந்தால் அவர் உண்மையான எழுத்தாளர் என்று நம்ம என்ன செஞ்சுருப்போம், பாராட்டியிருப்போம். சரி நீ ஒரு விமர்சன கோணத்தில் எழுதியிருக்க, ஆனால் வழக்கை நீ எதிர்கொண்டிருக்க, வழக்கை எதிர்கொள்ள ஓடி வந்துட்டாங்க, நாட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு மேற்கு வங்கத்தில் வெஸ்ட் பெங்காலில் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2007 கல்கத்தாவிலேருந்து என்ன செஞ்சாருங்க போய் இப்போ டெல்லியில் வசித்து கொண்டிருக்கிறார். அவர் பெண்கள் தங்கள் உடல் விருப்பங்களில் சுதந்திரம் பெற வேண்டும். இந்த புக்கு சொல்லக்கூடிய மைய கருத்து என்னென்னா, பெண்கள் யார்கிட்ட நாங்கள் போவோம், கல்யாணம் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணலை, இப்போ நாகரிகமாக சொல்கிறேன், பெண்கள் நாங்கள் யாருக்கிட்டையும் எங்கள் படுக்கையே பகிர்ந்து கொள்வோம், அது எங்களுடைய உரிமை என்று சொல்கிறார். இது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய நேயர்கள் இப்படி நம்ம முடிவெடுக்க முடியுமா? நம்மளாம் அம்மா அக்கா தங்கச்சி பிள்ளைகளோட வைத்து கொண்டிருக்கிறோம், பெண்களை வீட்டில் வைத்து கொண்டிருக்கோம். அம்மா நம்ம பெண் தான். நம்ம அம்மா அப்படி சொன்னால் நம்ம எவ்வளோ வலிக்கும், நம்ம கூட பிறந்த சகோதரிகள் இப்படி சொன்னால் எப்படி நமக்கு வலிக்கும், நம்ம பிள்ளை எப்படி முடிவெடுத்தால் எப்படி வலிக்கும். இதுதான் ஃபெமினிசமா? இதுதான் பெண்களுக்கான சுதந்திரமா? கற்பைப்பை சுதந்திரம் கேட்டாங்க. நாங்கள் யாரோடையும் நான் அப்படி படுத்துட்டு வருவேன். இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரை தூக்கி சுமந்தாங்க. ஏன்? இஸ்லாத்திலேருந்து வெளியே வந்துட்டார் அவர். இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராக, இது இஸ்லாமிய கொள்கைக்கு மட்டும் எதிராக இல்லை, ஒட்டுமொத்த பெண்களுடைய அந்த கண்ணியத்திற்கும் கற்புக்கும் எதிரான ஒரு கூற்றல்லவா. மதங்களை விட்டுருங்க, இந்து பெண்ணாக இருக்கட்டும், இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ பெண்களாக இருக்கட்டும், ஏன் ஒரு நாத்திக பெண்களாக இருக்கட்டும், யாரோட நாங்கள் போவோன்னு சொல்லுவாங்களா? அப்போ ஒத்தி அப்படி சொல்கிறாங்கன்னா அவர் என்ன பெரிய அவர் எழுத்தாளர்? அப்போ இந்த புத்தகம் சொல்கிறது, சுதந்திரம், சீமாந்தமற்ற அறிவு, மூட நம்பிக்கைக்கு எதிரான உரையாடல்கள், இது எல்லாம் இங்கே இதில் இருக்குதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தான் அந்த இது. அதாவது சொன்ன அந்த புக்கை நம்ம படிக்கக்கூடாது. இந்தியாவில் கூட ஒரு காலத்தில் நரசிம்மராவ் பீரியடில் இந்த புக்கை தடை செஞ்சாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தடை செய்தார்கள். நம்மளால் வராமல் இருந்துச்சு இந்த புக்கு. இப்போ சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. இந்த லஜ்ஜா ஷேம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுனதுனால மிக துணிச்சலான பெண் எழுத்தாளர் அப்படின்லாம் சட்டமன்றம் நீதிமன்றங்களில் இலக்கிய மேடைகளில் பெண்களுக்காக குரல் கொடுத்தவர், இப்படியெல்லாம் என்ன செஞ்சு வெஸ்டர்ன் மீடியா புகழ்ந்தது. ஆக தஸ்லீமா நஸ்ரினை பற்றி இவ்வளோதான். இந்த புத்தகத்தினுடைய இன்னும் கொஞ்சம் பின்னணியை பார்ப்போம். இது என்ன சொல்லுதுன்னா, பங்களாதேஷில் நடந்த மதவாத கொடூரங்கள், அதன் தாக்கங்கள்னு சொல்கிறாங்க. எந்த டைமில்? பாபர் மசூதியை உடைத்த டைமில். பாபர் மசூதியை உடைத்த டைமில் உண்மையிலேயே இவங்க பங்களாதேஷ்லேருந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு பங்களாதேஷ் வெளியேட்டாங்க, இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவில் என்ன நடக்குது? கடுமையான கலவரங்கள், பம்பை கலவரம், பம்பை குண்டுவெடிப்பு. அப்போ ஒரு கட்டுரை எழுதுனாங்களா? இங்கே இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க, மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இப்படிலாம் கருவறுக்கிறாங்க, ஒரு கட்டுரை எழுதுனாங்களா? சரி, இத்தனை கலவரங்கள், குறிப்பாக இவர் தங்கியிருந்த காலத்தில் தான் குஜராத் கலவரம். குஜராத்தில் முஸ்லீம் பெண்களை என்ன பண்ணாங்க? நிர்வாணமாக்குனாங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணாங்களா இல்லையா? எவ்வளோ ஆதாரங்கள் வந்தது. பெஸ்ட் பேக்கரி வழக்கு எவ்வளோ பெரிய வழக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமாக நிறைமாத கர்ப்பிணியுடைய வயிற்றை சூதாயத்தை வைத்து குத்தி கிழித்து அந்த சிசுவை வெளியெடுத்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்துனாங்களா இல்லையா? இதை நம்ம சொல்லலை, பிபிசி டாக்குமெண்ட்ரி போட்டு என்ன செஞ்சாங்க, வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த தஸ்லீமா நஸ்ரின் ஒரு கட்டுரை எழுதுனாங்களா? பங்களாதேஷில் இல்லாத விஷயத்தை சொல்லி 13 நாட்கள் என்று இப்போ திறந்த உடனே பாங்களேன், அப்படி திறந்து படிக்கிறேன், எடுத்த உடனே இருக்கும். டூரிங் த கான்வர்சேஷன்ஸ் டிட் ஜஹாங்கீர் ஆஸ்க் வாட் மாயா வுட் டு, இப்படி இருக்கும். ஜஹாங்கீர் அப்படி பண்ணிட்டாரு, மாயா எப்படி பண்ணிட்டாங்க, மாயாங்கிற இந்து ஃபேமிலியை கற்பழித்தாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ட் டு கெட் ஃபுட் ஹிந்து ஹோம்ஸ் தீஸ் டேஸ், இந்துக்களுக்கு உணவே இல்லை. பக்கத்துக்கு நான் ரேண்டமாக எடுக்கிறேன்,
சும்மா அப்படி ரேண்டமாக திறந்தாலே இந்துக்களுக்கு வந்து உணவு கொடுக்க மாட்டேங்காங்க, இந்துக்களுக்கு தண்ணி கொடுக்கல. இந்த பாருங்கள், கெட் ரிட் ஆஃப் ஹிந்துஸ் ஹியர் அல்டிமேட்லி டு ஆக்கிபை ஆல் தேர் ப்ராப்பர்ட்டி. இந்துக்களை வெளில அந்த நாட்டை விட்டு விரட்டுங்க, அவங்க சொத்துக்களை எல்லாம் அபகரிங்க, இப்படி எழுதி வச்சுருக்காங்க. பக்கத்துக்கு பக்கம் சும்மா ரேண்டமாக இப்படி எடுத்து படித்தாலே போதும். பக்கத்துக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அபத்தமும் அவதூறும், அதுதான் தடை செய்யப்பட்டது. அப்போ இவர்கள் வந்து நேர்மையான பார்வை இல்லை. அதோடு முக்கியமாக இந்த கருத்தினுடைய இந்த கருத்து இல்லை, கதை தானே. சுரன்சிங்கிற குடும்பம் வந்து இந்து குடும்பம். அவன் மகன் சுரன், மகள் மாயா, இவங்க எல்லோரும் பங்களாதேஷில் தாயாக நினைத்து நாட்டுப்பட்டோடு வாழ்ந்தாங்களாம். 1992 இந்தியாவில் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பங்களாதேஷில் கலவரம் வந்துச்சான், மத வன்முறைகள் வந்தது. அதனால் இந்த சுரன் மாயாங்கெல்லாம் கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி மதவெறி, அரசியல் தலையீடு, காவல்துறை அலட்சியம், இது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, இதை வந்து பட்டியலிட்டிருக்கிறாங்க. மாயாங்கிற கேரக்டர் மூலமாக பெண்கள் எப்படி இரண்டாம் தர குடிமக்களாக சித்தரிக்கிறார்கள் என்பது சொல்கிறாங்க. நாடு என்ற உறவு சுரன்சி ஒரு ஹிந்து என்றாலும் தன்னுடைய நாட்டை பற்றிய நேசத்தை விட்டு கொடுக்கல அவர் அப்படின்னு சுரன்சியை வந்து போல்றார். பங்களாதேஷ் இந்துக்கள்லாம் வந்து நாட்டுப்பட்டு கொண்டவங்கள், பங்களாதேஷில் முஸ்லீம்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. தஸ்லீமா நஸ்ரின் எழுத்துக்கள் மூலம் சமூக மௌனத்தை உடைக்கும். என்ன சமூக மௌனத்தை உடைச்சார், கலவரத்தை ஏற்படுத்தினார். தஸ்லீமா நஸ்ரினுடைய இந்த புத்தகத்துக்கு நீங்கள் வாங்க, ஒரே மேடையில் விவாதிப்போம், வரிக்கு வரி நம்ம பேசுவோம்னு சொல்லி எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள், இயக்கத் தலைவர்கள் வந்து நேரடியாக விவாதத்துக்கு கூப்பிட்டாங்களே, வரலையே. சக எழுத்தர்கள்லாம் கூப்பிட்டாங்க, வரவில்லை. ஆக இது போன்ற அந்த இன்னும் பாருங்களேன், நீதிக்காக காத்திருப்பது குற்றம் இல்லை, ஆனால் நீதியை மறுப்பது பாவம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில் எத்தனை வருஷம் காத்திருந்தோம் நீதிக்காக வேண்டி, நீதி எப்படி வழங்குச்சு? இப்போமா வாய் திறக்கட்டுமா தஸ்லீமா நஸ்ரினே? மௌனம் என்பது ஒத்துழைப்பு. அப்போ பாபர் மசூதி இடித்தது சரிதான் என்று தஸ்லீமா நஸ்ரின் மௌனமாக இருக்கிறார். அப்போ அது ஒத்துழைச்சிருக்காரா ஆர்எஸ்எஸ்காரங்களோட? இது அவர் தான் எழுதியிருக்கார். லஜ்ஜல் என்ன எழுதியிருக்காருன்னா, மௌனம் என்பது ஒத்துழைப்புங்கிறாரு. அப்போ தஸ்லீமா நஸ்ரின் வந்து மௌனமாக இருக்கார். இந்தியாவில் இருந்து கொண்டு இஸ்லாமியருக்கு எதிராக, கிறிஸ்தவருக்கு எதிராக நிறைய, சரி இஸ்லாமியரை விட்டுருவோம். இன்றைக்கு வந்து மணிப்பூரில் குக்கி இனத்துடைய பெண்களை நிர்வாணமாக்கி நடுத்தரில் நிற்பாட்டினாங்களே, அவங்க பெண்கள் தானே அவங்களும். மைத்தி இனத்துடைய அந்த தீவிரவாதியின் மீது என்ன நடவடிக்கை, இது கேட்டாங்களா? பெண்ணியம் பேசக்கூடிய தஸ்லீமா நஸ்ரின் அவர்களுக்கு இதுக்கு நேரடியான கேள்வி. ஆக லஜ்ஜாங்கிற நாவல் வந்து அறிவுபூர்வமாகவும் இல்லை, அறிவியல் பூர்வமாகவும் இல்லை, உண்மையும் அதில் இல்லை. இது ஒரு புனைவு புத்தகம். ஆனால் ஒரு புனைவு புத்தகம் இல்லை அப்படிம்பாங்க. சமூக அறிக்கையில் சமூகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒழுக்க சீர்கேடான புத்தகம். மௌனத்தின் எதிர்ப்பாக எழுந்த எழுத்துன்னு சொல்கிறாங்க. இது மௌனத்தின் எதிர்ப்பு கிடையாது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு எழுத்து இது. இது மௌனத்தின் எழுத்து கிடையாது. இந்த நூலை வாசிப்பது அனுபவம். நான் 3 தடவை 4 தடவை வாசித்தேன். எனக்கு எரிச்சல் தான் வருது. இதை படிக்கும்போது இவ்வளோ மோசமாக இருக்கு. இது வாசிப்பு அனுபவமாக, இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்பதால் அந்த சாஹிப் டாக்ஸுடைய நம்ம ஊடக நண்பர்களுக்கு தயவுசெய்து இந்த புக்கை படிச்சிடாதீங்க. நாங்கள் ஃபுல்லாக இந்த குப்பையை படித்து முடிச்சிட்டோம், நீங்களும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லத்தான் சொல்லியிருக்கோம். இந்த நூலின் வாயிலாக மனித உரிமைகளுக்காக அவர் குரல் கொடுக்கவில்லை தஸ்லீமா நஸ்ரின். முழுக்க ஒரு சங்கி, ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கியாக அவர் செயல்பட்டிருக்கிறார். மதவாத வன்முறையை அவர் தூண்டியிருக்கிறார். பெண்கள் மீதான அந்த வன்மத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அரசியல் மதத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்காக யாரும் முயற்சி பண்ணலை. இவங்க அரசியலையும் நியாயப்படுத்தலை, மதத்தையும் மத நம்பிக்கையை புண்படுத்தக்கூடிய வேலையை பண்ணுறாரு. மனித உரிமை மீறல்களை வந்து இந்த புத்தகத்தில் என்ன செய்கிறார், அவர் சரி காணுகிறார். ஒட்டுமொத்தத்தில் சாஹிப் டாக்ஸ் தேரர்கள் படிக்கக்கூடாத புத்தகத்தில் முதல் புத்தகமாக இந்த லஜ்ஜா இருக்கிறது. அடுத்தடுத்து இந்த மாதிரி காணொலிகளை பார்ப்போம். இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நண்பர்களுக்கும் பிற நண்பர்களுக்கும் நம்முடைய காணொலியை கொண்டு செல்லுங்கள். மிக்க நன்றி.